ஹாய், சுண்டல் வச்சு புளிக்குழம்பு பண்ணி போர் அடிக்குதா? அப்போ வாங்க பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு 3 பிரியாணி இலை, 1 இன்ச்சு சைஸில் பட்டை 2, கொஞ்சமாக கருப்பு பூ, 1 ஸ்டார் பூ, 5 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும், கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா, 3 தக்காளி போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கை அளவு, அரை கை அளவு போதும், அரை கை அளவு புதினா, அரை கை அளவு மல்லி போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு, சாரி வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு, பிரியாணி மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிற சுண்டலை போட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுண்டல் வேக வச்ச தண்ணியவே நம்ம அளவு தண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 400 கிராம் அரிசி, அதாவது 4 கப், 1க்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுலேயே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசி போட்டுட்டு நல்லா தண்ணி வந்து ஒரு 80% வற்றணும். வற்றுற வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. 80% நல்லா வற்றினதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருந்துச்சுன்னா சூப்பராக உள்ளே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா கழித்து 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சுண்டல் பிரியாணி ரெடி. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் விட்டு கிளறிட்டு அது நல்லா லாஸ்ட்டில் அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக கிளறி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை, தயிர் வெங்காயம் ஒன்றே போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.